இப்படி நடந்த விஷயத்த விக்டர் கேப்டன் சொல்லிட்டு இருக்கும்போது கப்பலுக்கு வெளியே சத்தம் கேட்கவும் கேப்டன் என்னன்னு பாத்துட்டு வரேன்னு கதவை திறக்க வெளியில இருந்து கிங்கினி மங்கினி கதவை திறந்துட்டு உள்ள வரான். உள்ள வந்தவன் கேப்டனை கொல்ல பார்க்கவும் விக்டர் அவனை தடுத்துட்டு என்னைய கொல்லு அவரை விட்டுன்னு சொல்றாரு. அப்ப கேப்டன் அந்த கிரீச்சரை பார்த்து, உன்னைய படைச்ச விக்டர் உன்னைய பத்தி சொன்னது எல்லாமே நிஜம்தான் போல, எங்க 2 பேரையும் கொன்றுன்னு கேப்டன் சொல்லவும் உடனே அந்த கிரியேச்சரு விக்டர் அவரோட கதையை அவன்கிட்ட சொல்லிட்டாரா, அப்ப என்னோட கதையும் தெரிஞ்சுக்குன்னு அந்த கிங்கினி மங்கினி தன்னோட கதைய கேப்டன்ட்ட சொல்ல ஆரம்பிக்குது. அந்த ஆராய்ச்சி கூடத்துல நெருப்பு வச்சுட்டு விக்டர் வெளியே போனதும் அந்த பில்டிங்குள்ள நெருப்பு பயங்கரமா பரவ ஆரம்பிக்குது. அந்த கிரியேச்சர் கையில கட்டியிருந்த சங்கிலியை அத்துட்டு மேல இருந்து கடலுக்குள்ள குதிச்சு தப்பிக்குது. கடல்ல கிங்கினிய கரையில கொண்டு வந்து சேர்த்துருது. பில்டிங்குள்ளே இருந்துட்டு முதல் தடவையா வெளியே வந்து உலகத்தை பாக்குது. காட்டுக்குள்ள செத்து போன ஒருத்தன் போட்டிருந்த ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு அப்படியே காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்குது. அப்ப அந்த இடத்துல மான் ஒண்ணு செடியை சாப்பிடறத பார்த்துட்டு நம்ம தலைவனும் அந்த மான் பக்கத்துல போய் அந்த செடியில இருந்த பழத்தை பிடுங்கி சாப்பிட்டுட்டு அந்த மானுக்கு ஊட்டி விட அந்த மானும் அதை வாங்கி சாப்பிடுது. கீழே இருக்க லிங்க தொட்டு இந்த படத்தோட முழு கதையும் தெரிஞ்சுக்குங்க.